Hi students, today's topic is interest on capital. Interest on capital is the interest allowed on capital of the partners. In general, if the capitals of the partner are disproportionate, அதாவது ஒவ்வொருத்தரும் வேற வேற அமௌண்ட்ல ஒருத்தர் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஒருத்தர் கம்மியாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தான் என்ன சொல்றேன், disproportionate to the profit sharing ratio, the partners may agree to allow interest on capital. So capital amount different ஆகும்போது நம்ம வந்து interest on capital வந்து அவங்களுக்கு allow பண்றோம். எதனால capital differ ஆகும்போது அவங்களுக்கு interest on capital நம்ம allow பண்றோம் அப்படின்னா, it will compensate the partners who have contributed high amount towards capital. யார் அதிகமாக கேபிட்டல் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு சம்திங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வேணும் இல்லையா, அதுக்காக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணுறோம். The rate of interest on capital is generally agreed by the partners and is mentioned in the partnership deed. The next point, it is allowed only when there is profit and it is provided before division of profits among the partners. எப்போ அந்த பிஸ்னஸில் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோமோ அந்த டைமில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம அலோவ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் ப்ரொவைட் பிஃபோர் டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அமாங் த பார்ட்னர்ஸ். ப்ராஃபிட்டை வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கால்குலேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், when the firm incurs loss, suppose loss earn பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து profit earn பண்ணல, business lossல போச்சு அப்படின்னா interest on capital will not be provided. And another point, no interest on capital is allowed on the partners if it is not specifically mentioned in the partnership deed. இப்போ நம்ம loss earn பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து interest on capital கொடுக்க மாட்டோம். பார்ட்னர்ஷிப் டீல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பற்றி மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து தரமாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், இஃப் தேர் இஸ் இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட், அது ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் பட் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை அப்படின்றப்ப, தட் இஸ் த நெட் ப்ராஃபிட் இஸ் லெஸ் தேன் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 10,000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம், ஆனால் நம்ம ஒரு 3 பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு நம்ம 12,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். பட் நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளவு, 10,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 12,000 இருக்குது. அப்போ அந்த ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 12,000 இருக்கிறனால இந்த ப்ராஃபிட் வந்து நாட் சஃபிஷியன்ட். இப்போ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, பட் அந்த 10,000 ருபீஸ் இருக்குது இல்லையா, இந்த 10,000 ருபீஸை அந்த பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ரேஷியோவில் டிவைட் பண்ணி 3 பார்ட்னர்ஸும் எடுத்துப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது, ஆனால் அந்த ப்ராஃபிட்டை மட்டும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் டிவைட் பண்ணி எடுத்துப்பாங்க. இஃப் தேர் இஸ் insufficient profit, that is the net profit is less than the amount of interest on capital will not be provided. Okay, first one, when the firm incurs loss earn பண்ணியிருந்தாங்க, அவங்க லாஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2, பார்ட்னர்ஷிப் டீல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மென்ஷன் பண்ணலனாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க மாட்டோம். தேர்ட் ஒன், if there is insufficient profit, that is the net profit is less than the amount of interest on capital. நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் பட் அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்குற அளவுக்கு சஃபிஷியண்டாக இல்லை அப்படின்றப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ண மாட்டோம். பட் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிப்போம். பட் the profit will be distributed among the partners in their capital ratio. அவங்க கேபிட்டல் ரேஷியோவில் அந்த அமௌண்ட் வந்து டிவைட் பண்ணி எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நம்ம வந்து 2 ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுறப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ ஆஸ் பர் கோல்டன் ரூல்ஸ் all the expenses and losses are debited. So interest on capital account debit. 2, partners வந்து personal account credit the giver, யாருக்கு கொடுக்க போறோம், பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்குறோம்.
So to partners current account. ஏங்க current account போடுறோம்னா நம்ம 2 type of capital accounts பார்த்தோம் இல்லையா, fixed capital account and fluctuating capital account. அப்போ fixed capital accountல interest on capital வந்து நம்ம current accountல தான் enter பண்ணுவோம். அதனால இங்க வந்து partners current account அப்படின்னு மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ நம்ம கால்குலேட் பண்ண அமௌண்ட்டை வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஜேர்னல் என்ட்ரிஸ். நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போதான் நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணுறோம். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார்முலா interest on capital equal to amount of capital into rate of interest per annum into period of interest. Next important point, interest on capital is to be calculated on the capital at the beginning for the relevant period. Interest on capital வந்து opening capital தான் calculate பண்ணணும். Then if there is any additional capital introduced, ஏதாவது additional capital introduce பண்ணியிருந்தாங்கன்னா அந்த particular dateல இருந்து அதையும் ஆட் பண்ணி நம்ம சேர்த்துப்போம். சப்போஸ் ஏதாவது withdraw பண்ணியிருந்தாங்க, withdrawன்றது capital withdraw பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிப்போம். ஸோ அப்படி மைனஸ் பண்ணும்போது அமௌண்ட் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் அமௌண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இஃப் த கேபிட்டல் அட் த பிகினிங் இஸ் நாட் கிவன், நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா நம்ம யூனிட் 1ல மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ்ல வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை அப்படின்னா நம்ம சம்ஸ் கால்குலேட் பண்ணோம். க்ளோசிங் கேபிட்டல் ஆட் டிராயிங்ஸ் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் ப்ராஃபிட்னு போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணுவோம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சாப்டரில் வந்து டிராயிங்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் டிராயிங்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் withdrawn, capital permanently withdrawn, or one type of capital. Another one drawings. The capital permanently withdrawn fixed capital accountல capital accountல நம்ம காமிப்போம். இது வந்து current accountல இருக்கும். So 2 type of capitals இருக்குது. இந்த ரெண்டுலையுமே நமக்கு வந்து ரெண்டையும் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிப்போம். இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ டிராயிங்ஸ்ன்றது எந்த ஃபார்மேட்டில் இருந்தனாலும் ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறப்ப க்ளோசிங் கேபிட்டலோட அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். Illustration 5. Mannan and Ramesh share profit and losses in the ratio of 3:2. அவங்களோட profit sharing ratio 3:1. The capitals on the 1st April 2017 was 80,000 for Mannan and 60,000 for Ramesh. So year starting 1st April 2017, 2 partners. First partner name Mannan, next partner name Ramesh. மன்னனோட கேபிட்டல் அமௌண்ட் 80,000 அண்ட் ரமேஷோட கேபிட்டல் வந்து 60,000. அண்ட் தியர் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஷோ எ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் ₹10,000 அண்ட் 5,000 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேபிட்டல் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க, கரண்ட் அக்கௌண்டோட ஓப்பனிங் பேலன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 5%. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேட் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 5%. For the year ending 31st March 2018 and show the journal entries. So இந்த சம்ல நம்ம வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கப்புறமா 2 ஜேர்னல் என்ட்ரிஸும் ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் 2 அக்கௌண்ட் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, கேபிட்டல் அக்கௌண்டோட அமௌண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட். நமக்கு சம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த கரண்ட் அக்கௌண்டோட அமௌண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இது வேண்டாம். நம்ம இப்போ எடுத்துக்க போகிறது ஓப்பனிங் கேபிட்டல் 80,000 அண்ட் 60,000. Solution. Calculation of interest on capital. Interest on capital equal to amount of capital into rate of interest per annum into period of interest. Interest on Mannan's capital, interest on Ramesh. Mannan capital account amount 80,000 and Ramesh 60,000.
80,000, 60,000 into amount of capital amount என்ன பண்ணிட்டோம். next one rate of interest per annum 5% per annum 5/100 5/100. next one period of interest. period of interest வந்து இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 1 year மென்ஷன் பண்ணியிருக்கிறனால அது வந்து into 12/12. ஸோ 12/12ன்றதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா சேம் 1 தான் வரும் இல்லையா. ஸோ அதனால இந்த 12/12 இருக்கும்போது மட்டும் நம்ம இதை போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். அது வந்து உங்களோட சாய்ஸ். $80,000 into 5/100. ஸோ இதை இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். $4,000 $3,000. So interest on capital equal to amount of capital into rate of interest per annum into period of interest. Interest on capital on Mannan's capital account 80,000, Ramesh capital account 60,000 constraint mention பண்ணிருக்காங்க. Next rate of interest 5/100. So multiply பண்ணும்போது நமக்கு 4,000 3,000. Next prepare the journal entries. Date 2018 March 31st. நம்ம 2 journal entries பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைடட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். Interest on capital account debtor 4,000 plus 3,000 7,000. So 7,000 debit side enter பண்ணிடுறோம். Then to partners current account கொடுத்திருந்தாங்க. இப்போ partners current account 2 type of partners இருக்கனால name mention பண்ணணும். Mannan's current account to Ramesh current account 4,000 and 3,000 being interest on capital provided to the partners. Next journal entry, same date 2018 March 31st. Profit and loss appropriation account debtor to interest on capital account. Interest on capital account. Total amount 7,000. 7,000 and 7,000. Interest on capital closed. Step 1, write the formula, then interest on capital calculation to journal entries. Sum number 5, Mannan and Ramesh share profit and losses in the ratio of 3:2 and their capitals on 1st April 2018 was Mannan rupees 1,50,000 and Ramesh 1 lakh respectively,
and their current accounts show a credit balance of 25,000 and 20,000 respectively. So current account balance நமக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை. Calculate interest on capital at the rate of 6% per annum for the year ending 31st March 2019 and show the journal entries. So step 1, write the formula. Calculation of interest on capital equal to interest on capital into amount of capital into rate of interest per annum into period of interest. நமக்கு அக்கௌண்ட்ஸ்ல ஸ்டெப் மார்க்ஸ் இருக்கிறனால நீங்க டைரக்ட் ஆன்சர்ஸ் எழுதக்கூடாது. ஃபார்முலாஸ் எல்லாமே கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். Interest on Mannan's capital 1,50,000, Ramesh capital 1 lakh into 6/100. $9,000 and $6,000. Total $15,000. Then journal entries, 2 journal entries. Year ending 2019. So 2019 March 31st. Interest on capital account debtor $15,000 to Mannan's current account to Ramesh current account 9,000 6,000. Interest on capital provided being interest on capital provided. Next journal, date 2019 March 31st. Profit and loss appropriation account debtor to interest on capital account 15,000 and credit side 15,000 being interest on capital closed. Okay, so this is the first method of interest on capital calculation and 2 journal entries.